தற்போதைய அண்மை செய்தி இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுக்கு எதிராக எஸ் குமரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, நடிகர் தனுஷுக்கு எதிராக நயன்தாரா வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை என்பது திரையுலகில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையில எஸ் குமரன், அதாவது தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் என்ற பன்முக முகம் கொண்ட இந்த எஸ் குமரன் என்பவர் தற்போது நயன்தாரா மற்றும் அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நயன்தாராவை கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் 3 வினாடி காட்சிக்காக நஷ்டஈடு கேட்டு தனுஷ் மீது வழக்கு தொடர்ந்ததற்காக வெகுண்டு எழுந்திருக்கக்கூடிய நயன்தாரா கடந்த ஆண்டு LIC என்ற தன்னுடைய தலைப்பை அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதை அறிந்திருப்பீர்கள் என்ற ஒரு கருத்தை அவர் இந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார். LIC என்ற தலைப்பு தன்னுடைய நிறுவனத்தின் பெயரில் இருப்பதை அறிந்த விக்னேஷ் சிவன் தன்னுடைய மேலாளர் மூலமாக தன்னிடம் பேசியதாகவும், அதே போன்று தான் வழங்காத காரணத்தினால் அந்த தலைப்பை அவர் திடீரென விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம் என்றும், ஒரு கதைக்கும் தலைப்பிற்கும் பிரிக்க முடியாத ஒற்றுமை அந்த LIC என்ற தலைப்பு இருந்ததால் தான் அதனை வழங்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்ற ஒரு அதிகார நிலையை கையில் வைத்துக் கொண்டு அப்போது அவர்கள் செய்த செயலை யார் ஏற்றுக்கொள்வார், யார் மன்னிப்பார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் 2 வருடம் பொறுமையோடு பயன்படுத்த அனுமதி கேட்கக்கூடிய நீங்கள் எளிய சிறிய படைப்பாளியான தன்னிடம் எதேச்சதிகாரத்தோடு நடந்து கொண்டு அந்த LIC என்ற தலைப்பை பறித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியையும், இப்போது தலைப்பினால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் என்பது தன்னை தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த படைப்பாளியும் தன்னுடைய படைப்பை பல காரணங்களோடு பல பொருட்செலவோடு தான் கட்டமைக்கிறார் என்றும், அதே போன்றுதான் நீங்கள் உங்கள் வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்புதியத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்ற அறத்தை கை கொள்ள வேண்டும். அடுத்தனுடைய படைப்புகளை எடுக்கும் போது அதற்கான ஒரு முறையான அறத்தை நீங்கள் கை கொள்ள இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்தை இந்த அறிக்கையின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். எனவே எதையும் இலவசமாக செய்யவில்லை என்றும், தங்களுடைய படைப்புகளை மட்டுமே இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதன் மூலமாக படைப்புலகத்திற்கு மிக ஒரு மோசமான வழிகாட்டியாக நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திகழ்வதாக இயக்குனர், மியூசிக் டைரக்டர், அதே போன்று தயாரிப்பாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட எஸ் குமரன் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீது முன்வைத்திருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.